அனைவருக்குமே வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கான்பூர் நகரில் பிரேம் பிரகாஷ் காலனி அப்படின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து சரியா ஜூலை 6, 2019 வாக்கில் மதியம் 12:45 மணி வாக்கில் அந்த நகருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதம் அகர்வால் அப்படின்ற ஒருத்தர் ஒரு மர்மமான ஒரு ஃபோன் காலை ஒன்று பண்ணி இருந்திருக்காரு. அந்த ஃபோன் காலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகள் 7வது மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்து கிடக்குறாங்க, என்னுடைய மகளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, உடனடியாக சம்பவ இடத்துக்கு வாங்க அப்படின்ற ஒரு தகவலை அழுதபடியே அன்றைய நாள் அந்த அப்பா தெரிவிச்சிருந்திருக்காரு. உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் இறந்து கிடக்கிற 27 வயது நிறந்த ஹர்ஷிதா அகர்வால் அப்படின்ற பெண்ணுடைய சடலத்தை பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த இடத்துல கிடந்திருக்கு. அந்த சடலத்தை பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல எலும்புகள் எல்லாமே உடஞ்சி இருந்திருக்கு. அது கூடவே ஹர்ஷிதாவுடைய முகம்தான் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு தோற்றத்தில் அந்த இடத்துல கிடந்திருந்திருக்கு. இதை பார்த்த பிறகு உடனடியாக தங்களுடைய ஹையர் ஆஃபீஸருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிகள் தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. முக்கியமாக ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளையும் சம்பவ இடத்துக்கு வர வச்சிருந்திருக்காங்க. யார் இந்த ஹர்ஷிதா? இந்த ஹர்ஷிதாவுக்கு அன்றைய நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன தான் நடந்துச்சு? 2019 உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே பயந்த ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது இன்னமும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை பின்னாடி கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ஹர்ஷிதாவுடைய அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அங்கே இருந்தவர்கள் எல்லார்கிட்டுமே விசாரிக்கும் போது தான் பல கொடூரமான விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதே கான்பூர் சிட்டியில் சரோஜினி நகர் அப்படின்ற பகுதியில் தான் இந்த பதம் அகர்வால் மற்றும் சந்தோஷி அப்படின்ற தம்பதியினர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 2 மகள்கள். முதலாவதா தீபிகா அப்படின்ற ஒரு பெண், இரண்டாவதாக தான் இறந்து போன இந்த ஹர்ஷிதா. முதலாவது மகளான தீபிகாவுக்கு அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு நல்ல இடத்துல திருமணமும் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்பப்போ தன்னுடைய அப்பா மற்றும் தங்கையை வந்து பார்த்து செல்வது தீபிகாவுடைய வழக்கமாகவும் இருந்திருக்கு. மறுபக்கம் தீபிகாவுடைய தங்கையான, அதாவது இறந்து போன ஹர்ஷிதாவை பற்றி சொல்லணும்னா, இவங்க ஜூலை 7, 1991 வாக்கில் பிறந்திருந்திருக்காங்க. சின்ன வயதுல இருந்து யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டாங்க. தன்னுடைய அப்பா அம்மானா ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே பாசமாக தான் இந்த பெண் வளர்க்கப்பட்டிருந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய படிப்பெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு ஃபோட்டோகிராஃபி டிகிரிலாம் முடிச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு பாம்பேக்கு போயிட்டு அங்கே அனிமேஷன் கோர்ஸ்லாம் முடித்ததுக்கு பிறகு கல்யாண் நகர் அப்படின்ற பகுதியில் டீச்சராக கொஞ்ச நாட்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அவங்களுடைய அப்பா தன்னுடைய இளைய மகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இடத்துல வரன் தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி வரன் தேடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் பிரேம் பிரகாஷ் காலனி அப்படின்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 7வது ஃப்ளோரில் ஃப்ளாட் நம்பர் 706 அப்படின்ற வீட்டில் தான் சுசில் அகர்வால் மற்றும் ராணு அகர்வால் அப்படின்ற தம்பதியினர் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள். முதலாவதா மகனான உட்கர்ஷ், இரண்டாவதா பரிதி அகர்வால் அப்படின்ற ஒரு மகள். இவங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பம். அதே சமயம் சில ஃபேக்ட்ரிலாம் வச்சு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கிட்டு வரதுனால எக்கச்சக்கமான வருமானமும் இவங்களுக்கு இருக்குது. இதனால் இந்த இடத்துல நம்ம பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷிதாவுடைய அப்பா பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் 2 வீட்டார்களும் பேசி முடித்ததுக்கு பிறகு தான் இந்த ஹர்ஷிதா இறந்து போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி சரியா ஜனவரி 24, 2019 வாக்கில் ஒரு பெரிய ரெசார்ட்டில் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஹர்ஷிதாவுக்கும் உட்கர்ஷ் அப்படின்ற பையனுக்கும் திருமணத்தை முடிச்சு வச்சுருக்காங்க. அந்த சமயத்தில் ஹர்ஷிதாவுடைய அப்பா இந்த திருமணத்துக்காக 40 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணியிருந்திருக்காரு. அது இல்லாமல் நகை, காரு, பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரதட்சணைகள் எல்லாமே கொடுத்துருந்துருக்காரு. தன்னுடைய மகளுடைய ஒரே சந்தோஷத்துக்காக இது எல்லாத்தையுமே பண்ண இந்த பதம் அகர்வாலுக்கு கடைசியில் பெரிய ஏமாற்றம் தான் வரப்போகுது அப்படிங்கிறது அன்றைய நாள் அவருக்கு தெரியாமலே இருந்திருக்கு.
திருமணமாகிய ஹர்ஷிதா தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கூட பேசாமலே இருக்காங்க. மேற்கொண்டு அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அதை பத்தி எதுவுமே தன்னுடைய மகள் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த பதம் அகர்வாலே தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய குரல் ரொம்பவே சோகமா இருந்திருக்கு. சரி, குடும்பத்தை பிரிஞ்ச சோதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் அந்த அப்பா பெருசா எடுத்துக்காமலே இருந்திருக்காரு. மறுபக்கம் ஹர்ஷிதாவுடைய வாழ்க்கையிலும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாம நல்ல விதமா தான் போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய கணவரை அவங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே நல்ல விதமாக தான் அவங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஹர்ஷிதாவுடைய சந்தோஷம் அந்த இடத்துல நீடிக்கவே இல்லை. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஹர்ஷிதாவுடைய மாமியார் இந்த பெண்ணை பலவிதமான முறையில் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பிட்டு ஒரு சில விஷயம் சொல்லணும்னா, அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் சில மிஷின்லாம் புதுசாக வாங்கியிருந்திருக்காங்க. அது எல்லாமே பேங்க்ல லோன் எடுத்து தான் வாங்கியிருந்திருக்காங்க. இதனால் இந்த மாமியார் என்ன நினச்சிருக்காங்கன்னா, தன்னுடைய மருமகளான ஹர்ஷிதா தானே இதுக்கு எல்லாத்துக்குமே சொந்தக்காரியாக ஆக போறா, ஏன் அவள் பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷிதா கிட்ட உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து 2 கோடி ரூபாய் வரதட்சணையாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் என்னானாலும் அது முடியாது, அவ்வளோ பெரிய தொகையை என்னுடைய அப்பாவாலெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷிதா அந்த இடத்துல நிராகரிக்கவும் செய்கிறாங்க. இதன் பிறகு தான் அந்த வீட்டில் பயங்கரமான சித்திரவதைகள்லாம் அந்த பெண்ணுக்கு நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஹர்ஷிதா கிட்ட ரொம்பவே கடுமையாக அந்த மாமியார் நடந்து இருந்திருக்காங்க. எந்த வேலை செய்தாலுமே அது நீட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த பெண்ணை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நாட்கள் நகர ஹர்ஷிதா கிட்ட எப்போதுமே ஃபோன் பேசுகிற அவங்களுடைய அப்பாவுக்கு தன்னுடைய மகள் சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹர்ஷிதா தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது ஹர்ஷிதாவுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ நம்முடைய வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹர்ஷிதா அந்த சமயத்தில் இல்லை என்னுடைய கணவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாரு, இவங்க தான் அப்படி இருக்காங்க, ஆனால் கொஞ்ச நாட்களில் இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இது எல்லாத்தையுமே சமாதானப்படுத்திட்டு ஃபோன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து ஹர்ஷிதாவுடைய கணவரும் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவங்க அம்மாவுடைய பேச்சையை கேட்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த பெண்ணுடைய மனது எல்லாமே கொஞ்ச நாட்களில் உடைய ஆரம்பிக்குது. தன்னுடைய மகள் சரியில்லை, ரொம்பவே சோகமாக இருக்கா, ரொம்பவே இழைச்சி போயிட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஹர்ஷிதாவுடைய அப்பா அம்மா சரி எங்கேயாவது இவங்க ஜோடியாக ஹனிமூன் போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு டிக்கெட்டு, ஹோட்டல், எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஹர்ஷிதாவுடைய அப்பா ரெடி பண்ணி கொடுத்து மருமகன் மற்றும் தன்னுடைய மகளை அமெரிக்காவுக்கு மே மாதம் போல் அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. அதன் பிறகு 2 வாரங்கள் அந்த இடத்துல தங்கி சந்தோஷமாக வீடு திரும்பி இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நாட்கள் எல்லாமே ஹர்ஷிதாவுக்கு நல்ல விதமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் கொஞ்ச நாட்கள் பிறகு அவங்களுடைய வீட்டில் பழையபடி பல சித்திரவதைகள்லாம் ஹர்ஷிதாவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஹர்ஷிதாவுடைய மாமியார் சில கெஸ்ட்லாம் வரும்போது அந்த இடத்துல அசிங்கப்படுத்துகிறாங்க. தினமும் லேட்டாக எழுந்திருக்கிறதுனால வேலைக்காரிக்கு 8000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம், அதுக்கு பதிலாக நீ செஞ்சினா அந்த 8000 ரூபா பணம் கூட நமக்கு மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முறையில் அந்த பெண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் எல்லாமே இந்த மாமியார் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாமியார் மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அவங்க மட்டும் கிடையாது. அவங்களுடைய மகளான பரிதி அகர்வால், அதாவது நாத்தனாரான பரிதி அகர்வால் அப்படிங்கிறவங்களும் அந்த பெண்மணிக்கு பல சித்திரவதைகள் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்ற பிளேட்டை எடுத்துகிட்டு போக சொல்கிறது, அவங்களுக்கு சுடு தண்ணி, காஃபி போட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே வெறுப்பேத்திலாம் பார்த்துருந்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே தன்னுடைய கணவருக்காக அந்த பெண்மணி பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அந்த கணவர் தன்னுடைய அப்பா அம்மா சொல்கிறதே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பெருசாக இந்த பெண்மணியை பற்றி கண்டுகொள்ளாமலே இருந்திருக்காரு. தொடர்ந்து ஹர்ஷிதாவுடைய கணவருடைய தங்கையான பரிதி அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் வரப்போகிறதுனால மாமியார் இந்த ஹர்ஷிதா கிட்ட 50 லட்ச ரூபாயாவது உங்களுடைய வீட்டில் இருந்து வாங்கிட்டு வா, என்னுடைய மகளுக்கு திருமணம்லாம் பண்ணி வைக்கணும், இந்த வீட்டுடைய சொத்துக்கள் எல்லாமே உனக்கு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த முறை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இது எதையுமே அந்த பெண்மணி சொல்லாமல் தன்னுடைய மனதுக்குள்ளேயே வைத்து கொண்டு ரொம்பவே டிப்ரெஷனான நிலைக்கு போயிருந்திருக்காங்க. நாட்கள் நகர வெறும் வார்த்தைகளால் திட்டிக்கிட்டு இருந்த அந்த மாமியார் அதன் பிறகு விளக்கமாத்த எடுத்து அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சித்திரவதைகள் எல்லாமே அந்த பெண்ணுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கா. இதை எல்லாத்தையுமே அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கவனிச்சிருந்திருக்காங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட், குறிப்பாக வீட்டுக்கு வர பணிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கண்ணா பின்னான்னு அசிங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பயங்கரமான மன உளைச்சலுக்கு அந்த மாமியார் தள்ளி இருந்திருக்காங்க.
ஆனாலும் அந்த பெண்மணி இது எல்லாத்தையுமே பொறுத்து கொண்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணாம அந்த வீட்டிலேயே இருக்காங்க. அப்போதான் சரியா ஜூலை 6, 2019 வாகல, அதாவது ஹர்ஷிதா இறந்து போற நாள் அன்னைக்கு காலை 9 மணி வரைக்கும் அவங்க தூங்கி இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வீட்டுடைய வேலைக்காரி 9:30 மணி வாகல வந்திருக்காங்க. வேலைக்காரிக்கு 8000 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த வேலையை நீ செய்யலாமே, நீ ஏன் செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த பெண்ணை கண்ணா பின்னான்னு திட்டி எழுப்புறாங்க. அதன் பிறகு விளக்கமாத்த எடுத்தும் செருப்பை எடுத்தும் கண்ணா பின்னான்னு அந்த பெண்ணை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹர்ஷிதாவுடைய கணவரும் மாமனாரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து தடுக்கவே இல்லை. அதன் பிறகுதான் சரியா 11:20 வாகல என்னை கொலை பண்ண பார்க்குறாங்க, என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா மறுபடியும் கால் பண்ணும்போது யாருமே ஃபோனை எடுக்காமலே இருக்காங்க. அதன் பிறகுதான் சரியா 12:30 மணி வாகல இந்த ஹர்ஷிதாவுடைய மாமனாரான சுசில் அப்படிங்கிறவர் ஹர்ஷிதாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி உடனடியாக எங்களுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போது தான் பதாம் அகர்வாலுடைய ஆசை மகள் அந்த இடத்துல கொடூரமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. தன்னுடைய மகள் இறந்து கிடக்கிறத பார்த்து அழுதபடியே தான் சரியா 12:45 மணி வாக்கில் கான்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல்லாம் கொடுத்திருந்திருக்காரு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சடலத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணும்போது தான் இந்த தகவல்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து இறந்து போன ஹர்ஷிதாவுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஹர்ஷிதாவுடைய மாமியாரான ராணு அகர்வால் அப்படிங்கிறவங்க கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 9 மணி வாக்கில் என்னுடைய மகன் மற்றும் கணவர் 2 பேருமே ஃபேக்டரிக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன். அதன் பிறகு 9:30 மணி வாக்கில் வேலைக்காரி வந்தா, நான் யதார்த்தமாக 12:30 மணி வாக்கில் கிச்சன் பக்கம் போகும்போது வேலைக்காரி என்னுடைய மருமகளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தா, அதாவது கிச்சனுக்கு வெளியில் என்னுடைய மருமகள் தொங்கிக்கிட்டு இருந்தா, அவளை காப்பாற்றுறதுக்காக வேலைக்காரி போராடிக்கிட்டு இருந்தா, அதை தான் நான் பார்த்தேன். ஒருவேளை கிச்சன் விண்டோவில் இருக்கிற தூசிகள் எல்லாத்தையுமே துடைக்கிறதுக்கு அவள் ஏறி இருக்கலாம், அதனால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு கோல்மால் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர சகுந்தலா அப்படின்ற பெண்மணி கிட்ட, அதாவது வேலை பணிப்பெண் கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 9 மணி வாக்கிலலாம் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன். அந்த சமயத்தில் ஹர்ஷிதாவுடைய கணவர் மற்றும் மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அந்த பெண்ணை செருப்பாலையும் விளக்கமாத்தாலையும் அடிக்கிறது எல்லாத்தையுமே அவர்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதன் பிறகு 10 மணி வாக்கில் அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதன் பிறகு சரியா 12:20 வாக்கில் கொரியர் வந்துச்சு. அதனால ஹர்ஷிதாவுடைய மாமியார் மெயின் டோருக்கு போனாங்க. அந்த சமயத்தில் ஹர்ஷிதா கிச்சன் விண்டோ வழியாக கீழே குதிக்க பார்த்தாங்க. அந்த சமயத்தில் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அப்போ ஹர்ஷிதாவுடைய கையை பிடிச்சி மேலே தூக்க பார்த்தேன், என்னால் முடியல. சத்தம் கேட்ட அவங்களுடைய மாமியாரும் கிச்சன் கிட்ட வந்தாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க பண்ணவே இல்லை, வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு வேதனையோட அந்த வேலைக்கார பெண்மணி சொல்லியிருந்திருக்காங்க. இறுதியாக அந்த வேலைக்கார பெண்மணியால் ஹர்ஷிதாவை காப்பாற்ற முடியாததுனால அந்த பெண்மணி 7வது மாடியில் இருந்து கீழே விழுந்து ரொம்பவே கொடூரமான முறையில் எலும்புகள் எல்லாமே நொறுங்கி கீழே விழுந்த அதிர்ச்சியில் அவங்களுடைய சதைகள் எல்லாமே பிரிஞ்சு ரத்தங்கள் எல்லாமே வெளியேறி அந்த இடத்துல இறந்து போயிருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு மனவேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தா ஹர்ஷிதா இந்த முடிவை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த மாமியாருடைய தில்லுமுள்ளுகள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சதும் ஹர்ஷிதாவுடைய மாமனார், மாமியார், கணவர் அப்படின்னு சொல்லி 3 பேருமே வரதட்சணை தடுப்பு சட்டத்தின்படி கைது பண்ணி தற்போதைக்கு இந்த வழக்கு கான்பூரில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இவர்கள் 3 பேரும் ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டும் இருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் புகுந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, உங்களுக்கு சில சித்திரவதைகள்லாம் நடக்குதுன்னா எதையுமே யோசிக்காமல் கண்ணை முன்னிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கொடுமைகள்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது. இந்த ஹர்ஷிதா மாதிரி பல பெண்கள் புகுந்த வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த கேஸ் படித்ததுக்கு பிறகு எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, ஹர்ஷிதாவுடைய மாமியார் அந்த குடும்பம் கஷ்டப்படுற சமயத்தில் திருமணம் பண்ணி கொண்டு வந்திருந்திருக்கலாம். அதனால் அவங்களுடைய காலத்தில் பலவிதமான கஷ்டங்கள் எல்லாமே இருந்திருக்கும். அடுத்த ஜென்ரேஷனில் வந்து ஹர்ஷிதா அந்த வீட்டுக்கு வந்து எல்லா விதமான சொகுசை அனுபவிக்கும் போது அது ஒரு கட்டத்தில் நாம் வரும்போது கஷ்டப்பட்டோமே, ஆனால் இப்போ ரொம்பவே சொகுசாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு கோபமும் ஈகோவும் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சித்திரவதைகள் நடந்திருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலன்னா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.